Hi, welcome. இந்த வீடியோல நம்ம Katalon Studio வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Katalon Studioனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Katalon Studio ஃப்ரீ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல் ஓகேங்களா. நிறைய ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல் இருக்கு. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல். இது வந்துட்டு ஃப்ரீ ஓகேங்களா. இதுல வந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரிலீஸ் பாத்தீங்கன்னா 2015ல பண்றாங்க. என்னென்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு விண்டோஸ், மேக்ஸ், லினக்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா வந்துட்டு Groovy ஓகேங்களா. என்னென்ன டெஸ்டிங் நம்ம பண்ணலாம்னா வெப், மொபைல் அண்ட் ஏபிஐ டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப குயிக்கா நம்ம வந்துட்டு ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதே நம்ம செலினியம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அது ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்துட்டு நெசசரி ஓகேங்களா. ஆனா இதுல பாத்தீங்கன்னா Katalon ஸ்டுடியோல ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்துட்டு நாட் நெசசரி ஓகேங்களா. ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ஆடட் அட்வான்டேஜஸ். ஆனா ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாமே வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அது ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர் இருக்கு. பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக் ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேஷனுக்கு புதுசா இருக்கிறவங்க எக்ஸாம்பிள் மேனுவல் டெஸ்டரா இருக்கலாம், இல்லனா வந்து ஒரு நியூ லேர்னரா இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க டெஸ்டிங்க்கு. சோ அவங்க வந்துட்டு இந்த டூல் வந்து ரொம்ப ஈஸியா வந்து கத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இல்லாமயே வந்துட்டு ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக் யூஸ் பண்ணி வந்துட்டு ஆட்டோமேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கிராஸ் ப்ரௌசர் டெஸ்ட் வந்துட்டு ரன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்பில்ட் இன்டெகிரேஷன் வித் ஜென்கின்ஸ், GitHub, ஜீரா எக்ஸெட்ரா ஓகேங்களா. CI/CD டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இது வெப், மொபைல் அண்ட் ஏபிஐ டெஸ்டிங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து செலினியம் ப்ளஸ் ஆப்பியம்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இது செலினியம் மாதிரியே வந்துட்டு நிறைய ப்ரௌசர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ அது மாதிரி வந்து நிறைய ப்ரௌசர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு எப்படி வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா. ஆல் இன் ஒன் டெஸ்ட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா வந்துட்டு மொபைல் டெஸ்டிங் பண்ணிக்கலாம், ஏபிஐ டெஸ்டிங் பண்ணிக்கலாம், வெப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்க கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அது ஆக்டிவேஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. நான் அந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டம்க்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனோடனே வந்துட்டு ஜிப் ஃபைலாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அன்சிப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிடும் உங்கள் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இல்லைனா வந்துட்டு அதில் நீங்கள் விண்டோஸா மேக்கா வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்ன பிட் 32 பிட்டா 64 பிட்டான்னு சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும் ஓகேங்களா. அதை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்க Katalon இருக்கு இல்லையா அப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா. Katalon ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கேட்கும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அது கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பாருங்கள் Katalon ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தாங்க இருக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எக்லிப்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. நம்ம செலினியம் டியூட்டோரியல் வந்து எக்லிப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் மோர் ஆர் லெஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம Katalon ஸ்டுடியோட இன்ட்ரடக்ஷனும் இன்ஸ்டலேஷனும் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து Katalon ஸ்டுடியோஸ் வந்து நிறையா வீடியோஸ் வரப்போகுது.